வணக்கம் யாஸ்மின். வணக்கம் மேடம். ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு உங்களுடைய இந்த தொடர். இன்னும் இது போல் வித்தியாசமான சுவாரஸ்யமான இன்னொரு கேஸ் சொல்லுங்கள். சில கேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தவங்க சந்தேகப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் இருக்க மாற்றம் நார்மலாக இருக்கிறத விட வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது, பழக்க வழக்கத்தில் இருக்கிற மாற்றம், ரெகுலராக இருக்கிற இது வந்து மாறி போகிறதோ, இல்லை கல்யாணமாகி புதுசில் கூட கேஸ் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறதுலேருந்தே அவங்களோட இது வந்து ரொம்ப ஓவர், அவங்களோட பிஹேவியரே வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறதும், அதிகமாக ஃபோன் பேசுகிறதும், சில பேருது நல்ல நார்மலாக இருந்து மாறும், அதில் சந்தேகம் வரும். சிலது வந்து அவங்க பார்க்கும்போது இருந்தே அவங்க அப்படியே இருக்கிறது வந்து யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அந்த க்யூரியாசிட்டியே வந்து ஒரு டவுட்டாக மாறும் அவங்களுக்கு. ஸோ அந்த டவுட்னால நம்மள்ட்ட கேஸ் கொடுப்பாங்க, என்னதான் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லுங்க, அவங்க வேற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சில கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, வைஃப் மேலே வந்து சந்தேகம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஏன்னா எங்கிட்ட ரீசெண்டாக அந்த கொடுத்த கேஸில் வந்து அவர் சொன்னது வந்து, என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து என் மேலே வந்து அளவுக்கு அதிகமான ஒரு சந்தேகம் இருக்குது. அதோட வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். நான் யார் கூட பேசக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. என்னோட கசின்ஸ் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசினாலோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கொலீக் வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி யார்கிட்ட பேசுனாலுமே வந்து பயங்கரமாக எனக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு பிடிக்கல அப்படி சொல்லி ரொம்ப பயங்கரம் இது பண்ணுவாங்க. நான் எங்கே போனாலுமே வந்து லைவ் லொக்கேஷன் அனுப்பிடுவேன் அவங்களுக்கு. ஸோ கரண்ட் லொக்கேஷன் கூட இல்லை, நீங்கள் இங்கே போயிட்டு அந்த லொக்கேஷன் அனுப்புங்க அப்படி இல்லை, லைவ் லொக்கேஷன். ஸோ அது வந்து எப்படின்னா அதில் டைமிங் இருக்கும் இல்லையா, செட்டப் வந்து ஒரு 8 hours 12 hours அப்படி சொல்லிட்டு நம்ம அது வரைக்கும் அது லைவ் லொக்கேஷன் நம்ம ஆப்போசிட் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த 24 hours இந்த மாதிரி நான் இப்போ வெளியே போகிறேன் அப்படின்னா அந்த லைவ் லொக்கேஷன் இருந்துகிட்டே இருக்கும். என்னை வந்து நான் எங்கே போகிறேங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஏன் லைவ் லொக்கேஷன்லாம் எதுக்கு அனுப்பிடணும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒன்றுனா நான் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, பிடிக்கிறீங்க, ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால எனக்கு கண்டிப்பாக லைவ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு இவங்க இதெல்லாம் சொல்கிறத மீறி இப்படிலாம் இருந்தவங்க, எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, அதில் ரொம்ப லாஸ் ஆச்சு. ஒய்ஃப் வந்து பயங்கரமாக செலவு பண்ணுறவங்க. அந்த ஒரு லாஸ் ஆகும்போது என்னோடய இன்கம் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ அங்கேருந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. இப்போவுமே என்னோடய லைவ் லொக்கேஷன் அது இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது இருந்தாலும் நாங்கள் இப்போ சேர்ந்துடல. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இது இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்களுமே வந்து அவங்க பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒர்க் போகணும், அதனால நீ வந்து உங்கள் குழந்தைங்கள வந்து நம்ம குழந்தைங்க பண்ணுறாங்க, ஆமாம் அவாய்ட் பண்ணுறாங்க குழந்தைய. ஒய்ஃப் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இவரோட பிஸ்னஸ் லாஸ்க்கு அப்புறம். ஆனால் நான் அம்மா வீட்டுக்கு போய் அங்கேருந்து ஒர்க் பண்ணிக்கிறேன், குழந்தைங்களை வந்து நீ தான் பார்த்துக்கணும். ஸோ இது ஜென்ரலாக எந்த தாயுமே வந்து தன்னோட குழந்தைகளை மட்டும் என்ன ஒரு கஷ்டம் நம்மளோட வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு. இவங்க வந்து வித்தியாசமாக வந்து நீ வந்து குழந்தைங்களை வந்து அவங்க அம்மா இருக்காங்களா அவங்கள பார்த்துக்க சொல்லு, நான் வேலைக்கு போகணும், நான் என்னோட அடுத்த இதுக்கு போனாதான் குழந்தைங்களோட ஃபியூச்சர் அப்படி இப்படின்னாலும் சொல்கிறாங்க. பட் என்னோட இந்த கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் கூடி அவங்க வேலைக்கே போனாலுமே எனக்கு அது எதுவுமே சப்போர்ட் பண்ணதில்லை. அவங்க வந்து எனக்கு அவங்களோட அந்த சேலரி ஏதோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோ இல்லை குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறதோ அப்படி கூட இல்லை. குழந்தைங்களே வந்து பார்க்க மாட்டாங்க. என்னன்னு உனக்கு குழந்தைங்கள பார்க்குறக்கு ஆசையாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு, இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கேன், அந்த ப்ராஜெக்டில் இருக்கேன், நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குல்ல, நான் வேணாலும் வரேன், நான் வந்து உங்கள் அம்மா வீட்டில் வந்து இருக்கலைனாலும் அங்கேயே நான் தனியாக ஒரு வீடு பார்த்து இருந்துக்கலாம், நீ நம்ம வீட்லேயே இருந்துக்கோ, நீ அம்மா வீட்டுக்கும் நீ இந்த மாதிரி உனக்கு வேலை இருக்கும்போது பார்த்துக்கிறேன், குழந்தைங்கள பார்த்துக்கிறேன், நான் ஒரு சின்னதாக மறுபடியும் வேறு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் முடியவே முடியாது சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த அவாய்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு. ஸோ 3 வருஷத்தில் வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் லாஸில் ஸ்டார்ட் ஆகி இந்த இது மட்டும் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே வந்து நான் முதல் பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுவேன், அதுக்காக லைவ் லொக்கேஷன் அனுப்புறது அதெல்லாம் போய் இப்போ வரைக்கும் ரேராக பேசினாலுமே
நீ இப்போ எங்கே இருக்க, எனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு திடீர்னு சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு ஏன் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை எனக்கு என்னமோ ஏதோ ஒரு எனக்கு வந்து மனசுக்குள்ளே தோணுது, நீ ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூட வந்து இல்லை அட்டாச்சாக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ அப்படி இல்லவும் இல்லை, எங்கேயோ இருக்காங்க. ஆனாலுமே சொல்கிறாங்க இப்போ ஏன் இப்படி இருக்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. நான் ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலைங்க மேடம் சொன்னாங்க. ஒரு கேஸ் கொடுக்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ அவங்க அந்தளவுக்கு என்னதான் வேலை ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னா ஒரு ப்ராப்பரான எங்கிட்ட ஒரு இது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்கன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க மேடம். அவங்க என்னதான் அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ண முடியும் தான். அதாவது அவர் அந்த லைவ் லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னா ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ பொசசிவாக இருக்கிறாங்கன்னு ஒரு அர்த்தமாகுது. அதே சமயம் அவங்க வந்து சேர்ந்தோ அல்லது பிரியமாகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னதான் நீ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட். ஏன்னா குழந்தைய கூட வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா. எப்பாவது ஒரு நாள் வந்துன்னா இவங்க தான் ஒரு 3 months ஒன்ஸ் வந்து அவங்க சொல்கிற டைமில் கூட்டு போகணுமா, கூட்டு போய் ஒரு ½ day அவ்வளோதான், மறுபடியும் வந்து போயிடணும். ஸோ எனக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோடையும் ரொம்ப பாசமாக இருக்கிறதுல முடிவெடுக்கிறதுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மேடம். அவ கூட நான் மறுபடியும் சேரணும். ஸோ நான் நார்மல் ஆகணும். நான் பிஸ்னஸில் வந்து மறுபடியும் என்னால் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் என்னால் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கே இப்போ முடியல. மனசளவில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாற்றிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமே இல்லாமல் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு லைவ் லொக்கேஷன் உங்களை அனுப்ப சொல்கிறாங்க இல்லையா, அதில் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க. டெய்லி சொல்ல மாட்டாங்க. முதல் டெய்லி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து டெய்லி சொல்கிறதுல ரொம்ப ரேராக வந்து சொல்கிறாங்க. அப்பப்போ திடீர்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, எங்கே இருக்க இப்போ எனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பு, இந்த 24 hours எனக்கு வந்து உன்னோட லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்கு என்ன இது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வந்துச்சு. அது ரெகுலராக ஒரு அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க, பட் ரெகுலராகவும் இல்லை. எனக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எங்களுக்கு அதில் ஏதோ ஒரு சம்திங் ராங் மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சொன்னாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி நாங்கள் வந்து கேஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் உங்களோட பர்டிகுலராக லைவ் லொக்கேஷன் கேட்குறாங்க இல்லையா, அந்த நாள் வந்து எங்ககிட்ட சொல்லிடுங்க, இன்னைக்கு லைவ் லொக்கேஷன் கேட்டாங்கங்கிறத மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னும். சரிங்க மேடம் அப்படி சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கேஸ் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ வேலைக்கு போகிறாங்க வராங்க, மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க அவங்க. சரி, அந்த ரேராக ஒரு அவங்க லைவ் லொக்கேஷன் அனுப்ப சொல்கிறாங்க இல்லையா, அப்போது வந்து அவங்களோட வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு கொலீக்கோட வந்து அவங்களுக்கு பழக்கம். அவங்களோட வெளியே போறாங்க. ஓஹோஹோ, சரி சரி, விஷயம் வேற ஒண்ணு. இப்போ லைவ் லொகேஷன் வந்து இவங்க அனுப்பும் போது இவங்க என்னன்னா இவர் எப்போ வேணாலும் வருவாரு, வந்துட்டாருன்னு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அவரை மானிட்டர் பண்ணாதானே ஒரு லைவ் லொகேஷன்ல பாத்துக்கலாம். இங்கதான் இருக்காரு, இப்போ இங்க வந்துட்டு இருக்காரு, இங்க இருக்காரு, எல்லாமே முதல்ல இருந்தே வந்து அவங்க ஏதோ அவரு வந்து எங்க இருக்காரு வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு தெரிஞ்சிரும், ஆயிடுவாங்க. சோ அதுக்காக இது ஒரு வித்தியாசமா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க ஒரு தப்பு பண்றதுக்கு என்னென்னமெல்லாம் யுக்தி எல்லாம் ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. லேடிஸ்ட இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு எதிர்பாராதது தான். பட் தப்புங்கிறப்ப ஆண் செய்யறதுனால பொண்ணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியவங்க பெண்கள். அதில் வந்து இந்த மாதிரி இது வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம்.